ஒர்க்கிங் ஏரியாவில் பிளான்டில் ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் செய்யும்போது அவங்களுக்கு வந்து எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் வந்து எதனால் நடக்குது, ஸோ அதை வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ அதோட ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அன்அட்டென்டிவ்னஸ் அண்ட் டே ட்ரீமிங். ஸோ சில எம்ப்ளாயீஸ் பார்த்திங்கன்னா வேலை செய்ய வரும்போதே விருப்பம் இல்லாமல் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக டே ட்ரீமிங்கில் போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆகும்போது வழக்கமாக செய்கிற வேலையை அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்க பண்ணுற வேலையில் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் வரும்போது ஸோ அவங்களால சரியாக வந்து அதை கவனிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிடெண்ட் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு பூர் ஐசைட் அண்ட் ஹியரிங். ஸோ ஒர்க்கிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இப்போ டே ஒர்க்கும் இருக்குது, நைட் ஷிஃப்ட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பிளான்ட்டில் நைட்டில் வெளிச்சம், அதாவது சன்லைட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சரியாக பார்க்க முடியாது. ஸோ இதனால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேடர்லேருந்து கீழே இறங்கும்போது சரியாக வந்து நம்மளால் வந்து கவனிக்க முடியாது. ஸோ இதனால் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஐசைட்னாலே வந்து ப்ராப்ளம் அதிகமாக வரும். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா ஹியரிங் ப்ராப்ளமும் வரும். ஏன்னா பிளான்ட்னாலே அதிகமாக சவுண்டு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இயர் பிளக் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இயர் பிளக் யூஸ் பண்ணுறதுனால சவுண்டு எதுவுமே நமக்கு கேட்காது. ஸோ இதனாலே ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள், நமக்கு பின்னாடி ஒரு காரோ ட்ரக்கோ எது வந்தால் கூட நம்மளால் வந்து கரெக்டாக வந்து அதை கேட்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஹியரிங் ப்ராப்ளமும் பிளான்ட்டில் வரும். ஸோ மூணாவது பாயிண்ட்டு எமோஷ்னல் இன்ஸ்டாபிலிட்டி. ஸோ ஒர்க்கிங் ஏரியாவில் எடுத்தாச்சுனால சூப்பர்வைசர் வந்து ப்ரெஷர் வரும். ஸோ வந்து அந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக முடிக்கிறதுக்கு வந்து சூப்பர்வைசர் வந்து ப்ரெஷர் பண்ணுவார். அதே நேரத்தில் எம்ப்ளாயீஸ்லேருந்தும் நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எமோஷ்னல் ப்ராப்ளம் வரும், எமோஷ்னல் இன்ஸ்டாபிலிட்டி ஆகும். ஸோ அந்த மாதிரி எமோஷ்னல் இன்ஸ்டாபிலிட்டி வரும்போது ஒர்க்கில் வந்து சரியாக வந்து கவனம் செலுத்த முடியாது. ஸோ அதனால் ஆக்சிடெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு லெஸ் ஸ்டாமினா. சில ஒர்க்கர் பார்த்திங்கன்னா காலையில் வந்து டிஃபன் முடிக்காமல் வருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து இது உடம்பு சரியில்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்டாமினா வந்து கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் ஒர்க்கிங் ஏரியாவில் பார்த்தாச்சுன்னா அதிக நேரம் நின்றுட்டே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதிக ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏற்கனவே அவங்களுக்கு ஸ்டாமினா இல்லாமல் இருந்துச்சுன்னா ஸோ அதனாலே மயக்கம் போட்டு விழுறதுக்கோ அதெல்லாம் வந்து எதிர்பாராமல் வேறு எதுவும் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி லெஸ் ஸ்டாமினா இருந்தாலுமே ஆக்சிடெண்ட் வந்து நடக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த பாயிண்ட்டு லேக் ஆஃப் ட்ரைனிங், ப்ரொஃபிஷியன்சி அண்டு ஸ்கில் டு டூ ஒர்க். ஸோ புதுசாக ஒரு எம்ப்ளாயி வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுத்து தான் வந்து வேலையில் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் இல்லாத போது ஜாப்பை பற்றி அவங்களுக்கு சரியாக டீட்டெயில் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபால்ட் வந்து அதிகமாக வரும். அவங்க ஒர்க் செய்யும்போது ஃபால்ட் அதிகமாக வரும். ஸோ ஃபால்ட் அதிகமாக வந்துச்சுன்னா அதிலே வந்து அதிகமாக ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஒரு ஒர்க்கு செய்யும்போது அதை ஒரு கரெக்டான ப்ரொசீஜரில் தான் பண்ணணும். ஸோ அப்படி ப்ரொசீஜர் மாறும்போது அதில் ஃபால்ட் உருவாகும். ஸோ ஃபால்ட் உருவாச்சுன்னா ஸோ ஆக்சிடெண்ட்டும் அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் தான் நம்ம லிஃப்ட் பண்ணி எடுக்கிறோன்னா ஸோ அதை கரெக்டாக ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு தான் லிஃப்ட் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைன்னா ஸ்லிப் ஆகி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ட்ரைனிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு அன்எண்டிங் ஃபேமிலி ப்ராப்ளம். ஸோ எல்லா ஒர்க்கர்ஸுமே வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த ஃபேமிலி ப்ராப்ளம் கண்டினியூவாக வரும்போது ஸோ அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு டென்ஷன் உருவாகும். ஸோ அந்த டென்ஷன் பார்த்திங்கன்னா வேலையில் வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கும். ஈடுபாடு இல்லாமல் உண்டு பண்ணும். ஸோ வந்து அவங்க அவசரமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதனாலே ஆக்சிடெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு இன்சஃபிஷியன்ட் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற ஜாப் வந்து அந்த ஜாப்போட நுணுக்கம் வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி தெரியாத போது ஆக்சிடெண்ட் நடக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக் எடுத்தால் கூட ஸோ வந்து
அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல எந்த ஸ்பேனர் யூஸ் பண்ணணும்னு தெரியணும். நான் வந்து ரிங் ஸ்பேனர் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல டபுள் கன் ஸ்பேனர் யூஸ் பண்ணியாச்சுன்னா ஸ்பேனர் வந்து ஸ்லிப் ஆகிரும். ஸோ ஸ்லிப் ஆகி கையில் அடிக்கும். ஸோ அது வந்து ஆக்சிடெண்ட்டு தான் உருவாக்கும். ஸோ அதனால் அந்த வேலையோட நுணுக்கம் தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஆக்சிடெண்ட் நடக்காமல் இருக்கும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா பிளானில் எதனால் ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ்.